بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد. صدق الله المولانا العلي العظيم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, நேற்று தராவிகளில் கூட இந்த ஆயத்து ஓதப்பட்டது. அல்லாஹ் இந்த வசனத்தில் நரகத்தோடு பேசக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். யௌம நகூலு லி ஜஹன்னம, நரகத்திடத்தில் நாம் அன்றைய தினத்தில் கேட்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹலிம் தலகத்தி, உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். யாரை பார்த்து? ஜஹன்னம், நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மரம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தும்ல கோடாரி, அந்த கோடாரியினுடைய ஹெட்டு, அந்த தலை இருக்கு பாருங்க, அது அந்த மரத்தோடு எப்படி பிணைஞ்சிருக்குமோ, நம்ம பிடிக்கிற கைப்பிடியோட எவ்வளவு டைட்டா இருக்கும், அந்த அளவிற்கு நரகத்துல அல்லாஹ் என்ன செய்வானா, மனிதர்களை போட்டு போட்டு நிறைச்சி வச்சிருப்பானா. அவ்வளவு நிறைந்து இருக்கக்கூடிய அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இது. யௌம, அன்றைய தினத்துல நகூலு, நாம் கேட்போம், லி ஜஹன்னம, அந்த நரகத்திடத்துல கேட்போம், ஹலிம் தலஅதி, வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா நரகத்தை பார்த்து. வதகூலு, அந்த நரகம் சொல்லுமாம், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கா கொண்டா அப்படின்னு சொல்லுவான். பசிக்கி அப்படின்னு சொல்லுவான், பத்தலைன்னு சொல்லுவான். ஆனா நரகம் எப்படி இருக்கும்? ஃபுல் டைட்டா இருக்கும். ஒரு வரவு கட்டையோ ஒரு சின்ன குச்சியோ ஒரு தூசி துரும்ப கூட நவட்ட முடியாத அளவிற்கு அவ்வளவு டைட்டாக இருக்கக்கூடிய அந்த நரகம் சொல்லுமா, ஹலிம் தலஅத்தி, இன்னும் இடம் இருக்கு எனக்கு, நீ கொண்டு வான்னு சொல்லுமா. அப்ப அவ்வளவு கொடுமையானது நரகம் அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களை, இது ரிலேட்டிவா ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுல்கா பின்னாரி, நரகத்துல மனிதர்கள் எல்லாம் போடப்படுவார்கள். நரகம் என்ன செய்யப்படும்னா நிறைய போட்டுக்கொண்டே இருக்கப்படும். அந்த நேரத்துல அல்லாஹ் இப்படி கேட்பான், பாத்தீங்களா, அந்த நரகம் சொல்லுமா, ஹல் மின் மஸீத், இன்னும் ஆள் இருந்தா கொடு அப்படிங்கிற செய்தியை நரகம் சொல்லும். கடைசியாக இறுதியாக அதனை நிரப்புவதற்காக வேண்டி ஹத்தா யலஅ கதமஹு, தன்னுடைய காலை அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தின் மீது வைப்பான். ஃபதகூலு, அப்பொழுதுதான் அந்த நரகம் சொல்லும், கத்து கத்து, போது நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுமா. ரப்பே போதும் போதும் அப்படின்னு சொல்லுமா. ரப்பு தன்னுடைய கால, தன்னுடைய பெருவிரல என்பதாக சில ரிவாயத்துகள்ல வருது, தன்னுடைய பெருவிரலை வச்சு அந்த நரகத்தை இப்படி அழுத்தும் பொழுது அந்த நரகம் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுமா. ஆக மனிதர்களால், இன்னும் சில ஆயத்துகள்ல வரும், எவைகள் எல்லாம் வணங்கப்படுமோ அப்படிப்பட்ட கற்களாலும் மனிதர்களாலும் நிரப்பப்படக்கூடியது நரகம். அந்த நரகத்தை நிறைச்சி அல்லாஹ் வச்சிருப்பான். அப்படி நிறைந்து இருக்கக்கூடிய நரகம் கூட இன்னும் கொண்டு வான்னு தான் சொல்லும். அப்படின்னா நாம் எவ்வளவு அதனை விட்டும் தூரமாக ஆகணும் அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இன்னொரு ஹதீஸ்ல, நரகம் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்கிட்ட முறையிடுமா, ரப்பே என்னால இருக்க முடியல, இப்ப கேள்வி கணக்குடைய நாள் வரல இல்லையா, நரகத்துக்குள்ள போகக்கூடிய ஆட்கள் இல்லை, இப்ப நரகம் வரையும் எம்டியா தான் இருக்கு. அப்படி எம்டியா இருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல அது பேசுமா, ரப்பே என்னில் சிலதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது, என்னால உள்ள அவிச்சல் தாங்க முடியல, இருக்க முடியல, எனக்கு ரெண்டு தனப்புஸ், 2 மூச்சு நான் வெளியே விடணும், எனக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு கேட்குமா. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பானா. அப்படி அனுமதி கொடுக்கறதுனால அது வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய ஒரே ஒரு மூச்சினுடைய ஜுவாலை தான் நாம் வெயில் காலங்களில் நாம் கடுமையான வெயிலாக, கத்தரி வெயிலாக நாம் அனுபவிக்கக்கூடிய வெயில் என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இன்னொரு மூச்சு என்ன அப்படின்னு சொன்னா, பனிக்காலத்தில் அது விடக்கூடியது தான் இன்னொரு மூச்சு, அது கொடும் பனியாக நாம் அனுபவிக்கக்கூடியது. இப்ப இவ்வளவு ஃபேன் போட்டு 2 எக்ஸாஸ்ட் போட்டு நாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா பனிக்காலத்துல இது எதுவுமே இல்லாம வெறும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு சும்மா உட்காந்துருப்போம், அப்படி இருந்து நடுங்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவு பணியிலையும் நாம இருக்கத்தானே செய்யறோம். அப்ப அந்த மாதிரி உண்டான பணியும்
அவ்வளவு கடுமையான வெயில், கத்தரி வெயிலும் நாம் அனுபவிப்பது நரகத்தினுடைய 2 மூச்சு காத்து அப்படிங்கிறத நாம் அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு கொடுமையான நரகம், அதனுடைய மூச்சு காத்த கூட இந்த துனியால நாம அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னா நாம நரகத்துல போய் எப்படி அதெல்லாம் நாம தாங்க முடியுங்கிறத ஒரு டெமோவா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை விட்டும் தூரமாக ஆகக்கூடிய ரொம்ப தள்ளி போகக்கூடிய நாட்களாக இந்த ரமதானுடைய கடைசி 10 வைத்திருக்கிறான். அல்லாஹ் இடத்துல அதிகமாக ரப்பே இந்த நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்குன்னு நம்ம அதிகமாக துஆ செஞ்சு அவனின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.